ஒரு கேரக்டருக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற விஷயத்துல ஆர்யாவை இன்னொரு கமல்னு சொன்னா கூட அந்த கமலே வசனப்பட மாட்டாரு. இந்த மனப்பாடத்தை ஆர்யாவுக்கு ஊட்டியவர் நான் கடவுள் பாலா தான். அதுக்கப்புறம் வந்த பல டைரக்டர் ஆர்யாவோட எலும்பையும் சதையும் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுட்டாங்க. இப்போ ரிங் மாஸ்டர் மஞ்சப்பை வெற்றி பட இயக்குனர் ராகவா ஆர்பி சௌத்ரி தயாரிக்கும் இந்த படம் இந்த மாத கடைசியில திரைக்கு வருது. இந்த படத்தை குறித்து ஆர்யா பேச ஆரம்பிச்சாரு. இன்னும் 3 மணி நேரம் பேசினா கூட அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் கொட்டுது அவரோட பேச்சுல. பிறகு அந்த படத்தை பற்றி ஆர்யா பேசும்போது, ஔவையார் படத்துக்கு பிறகு கிளைமேக்ஸ்ல 70 யானைங்க வர்றது இந்த படத்துல தான். ஒரே நேரத்துல 70 யானைக்கு எங்க போறது? அங்க யானைங்க கூட்டு முகாம்னு இருக்கு, அங்க போய் எங்களுக்கு பிடிச்ச யானைகளை செலக்ட் பண்ணினோம். அப்புறம் தான் விசாரிச்சோம், ஒவ்வொரு யானைக்கும் வாடகையே 1.5 லட்சத்திற்கு மேலேயாம். அதுங்களுக்கு சாப்பாடு செலவு தனி. இப்படி 12 நாள் 70 யானைங்களை வச்சு ஷூட்டிங் பண்ணினோம். ப்ரொடியூசர் சௌத்ரி சார் தான் நொந்து போயிட்டாரு. ஏன் இந்த கதையை எரும மாடுகளை வச்சு இங்கே எடுத்திருக்க கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாருன்னு சொல்லிவிட்டு ஆர்யாவும் சிரிக்க, அதை விட பயங்கரமா சிரிச்சாரு ஆர்பி சௌத்ரி. பாகுபலி ரேஞ்சுக்கெல்லாம் கிராபிக்ஸ் செலவு பண்ணலனாலும் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவசரப்பட்டுட்டோம். அது என்னன்னா, அந்த யானைங்க கூட்டத்துக்கு நடுவுல ஃபைட் சீன் இருந்துச்சு. யானைங்களோட காலில் பூந்து பூந்து வாங்கன்னு சொல்றாரு டைரக்டர். எனக்கு உயிரே இல்ல அந்த டைம்ல. நல்ல வேலை சமத்து யானைங்க ஒரு பிரச்சனையும் தராம எங்களை உயிரோடு அனுப்பி வச்சுதுங்க என்று சொல்லி ஆர்யா முடிக்கும் போது அவர் பட்ட அவஸ்தையெல்லாம் அவர் விட்ட மூச்சிலே உணர முடிஞ்சுது. ஐயோ பாவம், இந்த யானைங்க டென்ஷன்ல படத்தோட ஹீரோயின் கேத்ரின் தெரசா கிட்ட கூட நிம்மதியா கடலை போட முடியல என்னாலன்னு ஆர்யா சொல்லி கவலைப்பட்டதை எங்க போய் சொல்றது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.